எல்லாருக்கும் சோத்திரம். இந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்நாளிலே கூட பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் சபையில், வெளியில், கிராமங்களில், ஹாஸ்பிட்டலில், ரோட்டில் நின்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பக்கத்து வீட்டில் ஒரு இந்து ஃபேமிலி இருந்தாலோ இல்லை மற்ற மதத்தார் இருந்தாலோ ஒரு கிறிஸ்தவன் போய் சொன்னாலோ அவர்கள் ரட்சிக்கப்படவோ இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றதை வேதத்தில் நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, யார் அவரை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னால், அவரோட புஸ்தகத்தில், நித்திய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் அவரை விசுவாசிப்பாங்களாம், நம்புவாங்களாம், ரட்சிக்கப்படுவாங்களாம், அவங்க தான் பரலோகத்துக்கே போவாங்களாம். பிரியமானவர்களே, இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ மற்றவர்கள்லாம் எப்படி ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்குன்னு சொல்லி ஏசாமி என்ன சொல்லியிருக்கார். ஆனால் கத்திட்டுருக்காங்க, நிறைய பேர் கேட்குறதில்ல. சரி, கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. ஆமீன். இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமீன். 48லேருந்து. புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், நல்லா கவனிக்கணும், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். யாரை? இயேசுவை விசுவாசித்தார்கள். வசனத்தை என்ன பண்ணாங்க? நம்பினார்கள். நம்புறது, விசுவாசிக்கிறது, அவரிடத்தில் வருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிடுச்சான். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், நான் ஒரு இடத்துல கொடுத்துன இருந்த இடத்துல அங்கே நான் 20 நிமிஷம்தான் என்ன பண்ணணும், நான் நல்லா கேட்டுக்குங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது நான் சொல்கிறேன். 20 நிமிஷம்தான் போடணும். திருப்பி 1 ஹவர் கழிச்சு தண்ணி மோட்டர் திருப்பி 1 ஹவர் கழிச்சோ இல்லை 1 ஹவர் கழிச்சு 20 நிமிஷம் தண்ணி போடணும். ஏன்னா அங்கே தண்ணி சுரப்பு கம்மி. அதனால் என்ன பண்ணணும், 20 நிமிஷம் போட்டுட்டு தான் ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஒரு 2 ஹவர் கழிச்சு 1 ஹவர் கழிச்சு 20 நிமிஷம் போடணும். இப்படி நான் அந்த இடத்துல ஐயோ ஏன்டா இங்கே வந்தோம், இப்படி மாட்டிட்டோமேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சொன்ன மாதிரியே செய்யணுமே, ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படி சொல்லி எனக்குள்ளே ஒரு ஒரு கஷ்டமாயிடுச்சு, ஏன்டா இங்கே வந்தோன்ட்டு. பாருங்கள் பிரியமானவர்களே, அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோட்ரு ப்ராப்ளம் ஆன உடனே மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மோட்ரை செட் பண்ணி விட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, 1/2 மணி நேரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நான் அதே மாதிரி 1/2 மணி நேரம் போட்டுட்டு 2 ஹவர் கழிச்சு திருப்பி 1/2 மணி நேரம், அப்படி தான் நிரப்பி 4 ஃபேமிலியை நாங்கள் செலவு பண்ணுவோம். இப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் அந்த டேங்க்கை என்ன பண்ணிச்சுன்னா வழிஞ்சி கீழே படியில் கார் பார்க்கிங்கில் போயிடுச்சு தண்ணி. இதை கீழே இருக்கிறவர் ஒருத்தர், அவர் பேர் கார்த்திக், அவர் அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அச்சிச்சோ என்னக்கா இது, மழை பெஞ்சு தண்ணி வருது, மழை பெஞ்சு வரலப்பா, டேங்க் நிரம்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அச்சோ நிஜமாவா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன், நான் இதை நிரம்பி நான் பார்த்ததே இல்லையே, 3 வருஷமாக 4 வருஷமாக இருக்கேன், இது வரைக்கும் அதை நிரம்பி நான் பார்த்ததே இல்லை, இந்த வழியே தான் வருதா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே ஆச்சரியம். அக்கா, நீங்கள் ஜபமணி செய்கிறீங்களே, அதனால் ஏசப்பா உங்கள் கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். பிரியமானவர்கள், என்ன நடந்ததுன்னா, மறுபடியும் அதே மாதிரி நிரம்பி வரதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியம். சில காரியங்கள் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது, அவருக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது பாருங்கள், அவர் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ரொம்ப ஆச்சரியமாக இந்த சின்ன விஷயத்துக்கா அப்படின்னு பார்த்தா, அவர் நிறைய ஆண்டவர் பற்றி அறிந்திருக்கிறாரு, நிறைய கேள்வி கேட்பார், நிறைய சந்தேகங்களை கேட்பார். பிரியமானவர்களே, எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 வீட்டில் கேன்சர் நோய் சுகமாக இருக்குது. அந்த குழந்தை, வளர்கிற குழந்தை, 6வது படிக்கிற பையன். அந்த குழந்தைக்கு 6வது படிக்கிற பையன் கேன்சர் நோய் சுகமாக இருக்குது. எங்கள் சிபிஎம் சர்ச்சில் அவ்வளோ ஜபம் பண்ணி பாஸ்டிங் போட்டு அந்த குழந்தைக்கு ஆண்டவர் சுகத்தை தர ஆண்டவர் என்ன பண்ணார், கிருபை செய்தார். தியாகத்தோடு கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க, அதுக்காக சொல்ல வருகிறேன். பாருங்கள், அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகமாயிடுச்சு. பிள்ளை படிச்சுட்ருக்கான், 8வது 9வது போயிட்டான். அப்போது அந்த பையனோட சித்தி சொல்கிறா, ஏண்டி நம்ம ஜாதி என்ன, வம்சம் என்ன, கொலை என்ன, கோத்திரம் என்ன, எதுக்குடி நீ அங்கே போன கிறிஸ்துவத்தில்? எங்கள் அக்கா பையனு கூட தான் சுகமாயிடுச்சு,
நாங்கன்னா அதிலேயே போய் சேர்ந்துட்டோம், நீ ஏண்டி பெந்தகோஸ்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி என்ன ஒரே அமக்கலம் பண்ணுறா. ஐயோ என்ன ரவதி நீ இப்படி பண்ணுற, அப்படிலாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு நான் அப்போ சர்ச்சில் வந்து பெண்கள் கூட்டத்துக்காக நான் போயிட்டுருக்கேன். அப்போ ஃபோனை போட்டு இந்த மாதிரி பேசும்போது சொல்கிறேன். அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, இவ்வளோ பெரிய ஜீவனை காப்பாற்றி கொடுத்த அந்த கடவுள் ஒரு நன்றி இல்லாத சில பேரும் இருக்க தான் என்ன பண்ணுறாங்க, செய்கிறார்கள். அப்போ பாருங்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசிப்பார்கள், நம்புவார்கள். அப்போ என்னாச்சுன்னா சரி நான் அதோடு விட்டுட்டேன். அந்த பையன் பாருங்கள், கடைசியில் அந்த பையன் இறந்தே போயிட்டான். பிரியமானவர்களே, எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், ஆனால் நாம் தான் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி ஒரு வேளை நீங்கள் நன்மை பெற்றிருப்பீர்களானா ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 14 நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, அப்போ விசுவாசித்து நம்பி அவரிடத்துல இருக்கும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்களாம், வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை அவர் கொடுக்குறாரு பாருங்கள். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் ஒரு தூதன். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரிகள் அவர்களோடு கூட போகும், ஆவியானவர் ஆம் என்று திருவலம் பற்றுகிறார் என்று. அப்போது மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறாரு ஆண்டவர், கர்த்தருக்குள் பொறுமையாக விசுவாசித்து இருக்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு மரணம் வரும் பொழுது அங்கே என்ன இருப்பாங்களா, இளைப்பாறுதல் இருக்குமா. இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரிகள் அவரோட கூட போவும், ஆவியானவர் ஆம் என்று திருவலம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பிரியமானவர்களே, அப்போ மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை என்ன பண்ணி வைத்திருக்கிறார், ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதல் விசுவாசிக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச பொறுமையாக இருக்கும் பொழுது அவருக்குள் நம்ம இருந்தால் தான் அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது வெளிப்படுத்தின 21:27 நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த பரலோகத்தில் என்ன நடக்குதான் பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பிரியமானவர்களே, ரொம்ப கவனிக்கணும். ஏன் இப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்றது நிறைய பேர் அறியாமல் இருக்கீங்க. எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் ஊழியம், பீச் ஊழியம், சந்தையில், கிராமங்களில் வந்து அநேக ஊழியங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தெருவில் நின்று கொடுக்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா. பிரியமானவர்களே, நம்மளை நிறைய பேர் நம்மளை கைவிட்டு போயிடலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவும் உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து தன் ஜீவனையே தந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அதில் பிரவேசிப்பதில்லை. யார்? அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறோமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில். ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். அப்போ பரலோக ராஜ்யத்திலே பொய்யோ திருடோ கொலையோ கொள்ளைக்காரனோ அப்படி கரை திரையோடு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. பிரியமானவர்களே, அப்போது ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். விசுவாசிக்கணும், பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருந்து கர்த்தருக்குள் இருந்து மரிக்கணும். அப்போ மரிக்கும் பொழுது இங்கே என்ன வருது, மரிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமும் அதில் பிரவேசிப்பார்கள். அங்கே என்னெல்லாம் வந்து உள்ளே வராதான் பாருங்கள். தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. உலகத்துடைய மகிமை கணத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். அது உள்ளே போக முடியாது, அதுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. பிரியமானவர்களே, அதுக்காக தான் அநேக ஜனங்கள் அடித்தாலும் பரவாயில்ல, துப்பினாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல சொல்லி கொண்டிருக்காங்க. அதை அறியாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பாருங்கள், இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம்.
பாருங்கள், ஜீவ புஸ்தகத்தில் பேர் பேர் ஜீவ புஸ்தகத்தில் மன்னிக்கவும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அதுக்கு இந்த மரணத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ, எழுதப்படுறது காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவானாம். பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் எங்கே இருந்தாங்க? பரலோக ராஜ்யத்தில் இருந்தார்கள். பேர் எழுதப்படாதவன் எங்கே இருக்கிறான்? அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்போ அக்கினி கடலிலே ஒருவனும் தள்ளப்பட்டு விடக்கூடாது. அங்கே ஐயோ அம்மா என்று கத்தி அவர்கள் புழுக்கள் சாகாது. அங்கே அக்கினி வெந்து கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும், ஆழங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அங்கே நாற்றமும் துக்கமும் துயரமும் இருக்கும். ஐயோ ஐயோன்னு கத்துற சத்தம் இருக்கும். அங்கே ஒரு இளைப்பாறுதல் இருக்காது. பிரியமானவர்களே, அதற்காக தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்ம 21 நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? அங்கே இளைப்பாறுதல் இருக்கிறது. இளைப்பாறுதல் இன்று முதல் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் அவர்கள் இளைப்பாறுவார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் என்ன பார்த்தோம்? நம்ம அங்கே வந்து பொய்யோ புத்தலாட்டமோ ஒன்றும் அதுக்குள்ளே போகாது. ஜீவ புஸ்தகத்தின் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். இங்கே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனே ஒன்றோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். பிரியமானவர்களே, அதற்காக தான் நாங்கள் அநேக ஜனங்களிடத்தில் எப்படியாவது ஸ்டேட்டஸ் மூலயமா, வசனத்தின் மூலயமா, நாம் நடக்கிறது மூலயமா, சொல்கிறது மூலயமா எப்படியாவது அவர்கள் உங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் சொல்லி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா? நீங்கள் பொறுமையோடு இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் நித்திரை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? அங்கே பரலோக ராஜ்யத்தை நாம் காணுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? பாருங்கள், இன்னொரு வசனம் கூட பாருங்கள். சோத்ரம். அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிடுச்சு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ரட்சிப்பு இலவசம், சுகம் இலவசம், பரலோக இலவசம், வியாதியிலேருந்து இலவசம். அதிலெல்லாம் நம்மளை சோதனையிலிருந்து ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பிரியமானவர்களே, இலவசம். பிரியமானவர்களே, எத்தனையோ மந்திரங்களிலும் தந்திரங்களிலும் அகப்பட்டு சூனிய கட்டில் அகப்பட்டவர்களை இலவசமாக சுகத்தை பெற்றுக்கொண்டு நானும் ஒரு செய்வினை பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஒரு ஊழியக்காரர் தான் சொன்னார். நான் நம்பவே இல்லை. பிரியமானவர்களே, அவர் சாயங்காலம் சொல்கிறாரு, நான் நம்பலை. நான் யார் கூட சண்டை போடுறேன், எனக்கு போய் செய்வினை பண்ணேன். காலையில் நான் அப்போல்லாம் தண்ணி வந்து கிணறு கிடையாது, நாங்கள் தெருக்குழாவில் தான் போய் எடுக்கணும். பித்தளை தவளையை தேய்ச்சி கழுவிட்டு நான் தூக்கிட்டு போகிறேன். அங்கே ஒரு புடுப்புடுக்காரன் சொல்கிறேன், அது ஒரு மார்கழி மாதம், அதுவும் அந்த பித்தளை தவளை தூக்கிட்டு வர பாப்பாவுக்கு செய்வினை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறார். பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. சாயங்காலம் தானே அந்த ஐயா சொன்னார், ஊழியக்காரன். அவர் ஒரு தீர்க்கதரிசி. நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, இதையும் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக ஜடாமுனி போல் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிடுவோம். அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அவங்க ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து சொல்லுகிறத நம்ம யாருமே நம்புகிறதே இல்லை. பிரியமானவர்களே, பாருங்கள். அப்போது நான் உடனே ஐயோ இந்த புடுபுடுக்காரன் சொல்கிறானே சொல்லி அவர்கிட்ட ஓடும்போது நான் சொன்னேன் இல்லாமான்னு சொல்லி முன்னால் எனக்காக அவர் பாஸ்டிங் போட்டு அவர் எனக்காக ஜெபித்தார். பிரியமானவர்களே, அன்றையிலேருந்து இன்ற வரைக்கும் அந்த வியாதி என்னை விட்டு நீங்கி சுகமாக இருக்கிறேன். இலவசம் பரலோக இலவசம் திறந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிகளோ அத்தனை பேர் அவரோட பிள்ளைகளாகும்படி நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பேன் இருப்பான்னு சொல்லுகிறார். குமாரனாய் இருக்க விரும்புகிறவர்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.